விமல் வீரவன்ச நாளை திங்கட்கிழமை காலை கைது செய்யப்படுவார். இந்த தகவலை சொல்லியிருக்கிறதாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரே சொல்லியிருக்கார், தானே சொல்லியிருக்கார், தான் நாளைக்கு கைது செய்யப்படுவார் என்று சொல்லி. எனவே என்ன நடந்திருக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக பார்க்கலாம். மட்டக்களப்பில் இடம்பெற்ற 2 சம்பவங்கள், 2 கொலை சம்பவங்கள் பெரும் அதிர்வலைகளையும் சந்தேகங்களையும் உருவாக்கியிருக்கிறது. எனவே அவற்றினுடைய ஒரு விவரத்தை இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். இந்த ஆண்டு மாகாண சபை தேர்தல் நடைபெறாது என்று சொல்லியிருக்கிறார் டில்வின் சில்வா, ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா. எனவே அது குறித்த விவரங்களையும் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் அண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுமி ஒருவரை படாத பாடுபடுத்திய ஒரு பௌத்த பிக்கு ஒருவர் நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே அந்த சம்பவத்தை கண்டிக்கும் விதமாக அது சம்பந்தமாக வரையப்பட்ட ஒரு முக்கியமான கருத்தோவியம் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் 24ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். விமல் வீரவன்ச அவர்களை விசாரணைக்கு வரும்படி போலீசார் அழைத்திருக்கின்றார்கள். நாளை திங்கட்கிழமை காலை தலங்கம போலீஸ் நிலையத்துக்கு வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்கு அவர் அழைக்கப்பட்டிருக்கின்றார். எனவே நாளைக்கு காலமே விமல் வீரவன்ச போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். அவர் போகல என்று சொன்னால் போலீஸ் அவரை தேடி வரும். இதுதான் சம்பவம். அப்போ இது சம்பந்தமாக நேற்று சனிக்கிழமை ஊடகங்கள் மத்தியில் பேசியக்குள்ள விமல் வீரவன்ச ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னென்னு சொன்னால், திங்கட்கிழமை காலமே என்ன கைது செய்ய போகிறாங்க, நான் அப்படி என்ன குற்றம் செய்த நான் இறந்த போர் வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்த போனான், அது ஒரு குற்றமா என்று சொல்லி கணக்கெல்லாம் சொல்லி வச்சுக்கார். இப்போ எதுக்கு முற்கூட்டியே அட்வான்ஸாக சொல்லி வச்சுக்காருன்னு சொன்னால், லைக் ஒரு அனுதாபம் ஒன்று விரட்டுமெண்டு, அல்லது தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்க்குள்ள பின்னால் கொஞ்சம் மக்கள் தனக்கு ஆதரவாக விரட்டுமென்று சொல்லி அப்படி எதிர்பார்க்குறாருன்னு தெரியல. முற்கூட்டியே சொல்லி வச்சுக்கார், நான் திங்கட்கிழமை காலை கைது செய்யப்படுவேன் என்று சொல்லி. அதோட கைது செய்கிறதுக்கு எந்த விதமான நியாயமும் இல்லை. நான் வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்த மட்டும்தான் போனான் என்று சொல்லி. ஆனால் அப்படி போகல, சாதாரணமாக போகலையே. அவர் அடாத்தா தான் போனவர். போலீஸ்காரரை தள்ளி விழுத்தி போட்டு இடறி கொண்டு ஓடினவர். அதோட போலீஸ் பக்குவமாக தான் சொன்னது, ஐயா இங்கே பாருங்க, அங்கே ஒத்திகை நடந்துன்னு இருக்குது, நாளைக்கு நடக்க இருக்கிற நிகழ்ச்சிக்கான ஒத்திகை. ஏன்னு சொன்னால் அடுத்த நாள் ஜனாதிபதி வர போகிறார் அங்கே. அப்போ சும்மா விடுவின மாக்களை இல்லை, அந்த ஏரியா முழுக்க செக் பண்ணி இன்ச் பை இன்ச்சாக செக் பண்ணியிருப்பினோம். அப்போ செக் பண்ணியெல்லாம் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு இடம். அதோட ஒத்திகை நடந்துன்னு இருக்குது. அதுக்குள்ளே வெளியாக்களை விட முடியாது தானே, சட்டப்படி விட முடியாது தானே. இவர் தான் சட்டத்தை மீறி போலீஸினுடைய கட்டளையை மீறி ஓடி போய் பொத்தனை விழுந்தொழும்பி அந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ சொல்கிறார், தனக்கு உரிமை இல்லையா, இந்த நாட்டில் ஒரு குடிமகனுக்கு உரிமை இல்லையான்னு சொல்லி கணக்கு கேள்வி கட்டி வச்சுக்கார். எனவே நாளைக்கு காலமே அவர் சொன்னபடியே அவர் கைது செய்யப்படுவாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மட்டக்களப்பில் இடம்பெற்ற 2 சாவு சம்பவங்கள் பெரும் அதிர்வலைகளையும் பலத்த சந்தேகங்களையும் உருவாக்கி இருக்கிறது. அதில் முதலாவது சம்பவம் என்னென்னு சொன்னால், அது மொரக்கொட்டாஞ்சேனையில் இடம்பெற்ற ஒரு சம்பவம். ஒரு ஆள் சைக்கிளில் போய் கொண்டிருந்தவர். வெள்ளிக்கிழமை காலமே ஒரு ஆள் சைக்கிளில் போய் கொண்டிருந்தவர். பின்னால் ஒரு கேப் வாகனம் அவருக்கு மேலே இட்டிச்சு தள்ளி அவர் அந்த இடத்திலேயே விழுந்து உயிரிழந்துட்டார். ஆரம்பத்தில் அது ஒரு விபத்து என்று சொல்லப்பட்டது. என்னென்னு சொன்னால், அப்படியான விபத்துக்கள் அடிக்கடி ரோட்டில் நடக்கிறது தானே. எனவே விபத்து என்று சொல்லப்பட்டது. போலீஸாரும் அது ஒரு விபத்து என்று தான் சொன்னார்கள். இருந்தாலும் அந்த உயிரிழந்த நபருடைய உறவினர்கள் இருப்பினும் தானே, அவர்களுக்கு ஒரு டவுட், இது விபத்தாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்லி அவர்கள் சொன்னதால் போலீஸ் என்ன செய்திருக்குது, திரும்ப விசாரணைகளை மேற்கொண்டிருக்குது. அப்போ அந்த கேப் வாகனத்தை ஓடிக்கொண்டு வந்தவர் தானே, அவர் பிறகு கைது செய்யப்படுறார். கைது செய்து அவர்கிட்ட விசாரணைகள் நடத்தியக்குள்ள அவர் உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கார். தான் வேணுமென்று தான் போய் இடிச்சேன்னு சொல்லி. அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. ஆனால் வேணுமென்று தான் தாங்க இடிச்சேன்னு சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கார். என்ன சொன்னால், அவரை கொலை செய்யும் நோக்கத்தோட. இதில் உயிரிழந்தவருக்கு 44 வயதுடைய ஒரு நபர், இந்த கேப் வாகனத்தில் போயிட்டு மோதினவருக்கு 24 வயதுடைய ஒரு நபர். இந்த 2 பேருக்கும் இடையில் ஏற்கனவே பழக்கம் இருக்காம், ஏற்கனவே ஒரு ஆளுக்கு தெரியும், முன் விரோதம் இருக்காம் 2 பேருக்கு நடுவில். எனவே பழி வாங்கும் விதமாகத்தான் இந்த ஒரு தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாக இப்பொழுது போலீசார் முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். எனவே இது ஒரு கொலை என்கின்ற கோணத்தில் இப்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மிக விரைவில் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட இருக்கின்றார். இது முதலாவது சம்பவம், வெள்ளிக்கிழமை காலம நடந்த சம்பவம். பிறகு மட்டக்களப்பில் வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்ற இன்னும் ஒரு சம்பவம், அதுவும் பெரிய அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. அது ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள லொக்கப்பில் இடம்பெற்ற ஒரு மரணம். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், வெள்ளிக்கிழமை இரவு மட்டக்களப்பு கரடியனாறு போலீஸார் இருக்கார்கள் தானே, அவர்கள் ஒரு ஆளை கைது செய்கின்றார்கள். அவர்
இது கசிப்பு காய்ச்சினார் என்று சொல்லி கசிப்புடன் அவர் கைது செய்யப்படுறார் இரவு 8 மணி போல. அப்போ இரவு 8 மணிக்கு ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணி அவரை கொண்ட லொக்கப்பில் போட்ட பிறகு அடுத்த நாள் சனிக்கிழமை காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏர்லி மார்னிங் 4:30 மணிக்கு போல அவருக்கு வந்து திடீரென்று ஒரு சுயினம் உண்டு வருது. அப்போ அவருக்கு சுயினம் வந்தோடனே போலீஸ் என்ன செய்யணும்னு சொன்னால் அவரை கூட்டிக் கொண்டு போய் மட்டக்களப்பு கரடியனாறு ஆதார வைத்தியசாலையில் கொண்டு போயிட்டு அனுமதிக்கணும். அங்கே கூட்டிக் கொண்டு போயிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் உயிரிழந்து விட்டார். இந்த உயிரிழந்த நபருக்கு வந்து 50 வயது என்று சொல்லப்படுது. எனவே இரவு 8 மணிக்கு அவர் கைது செய்யப்படுறார். விடியப்புறம் 4:30 மணிக்கே அவர் வந்து உயிரிழக்கிறார் என்றது வந்து சந்தேகங்களை உருவாக்கும் தானே. ஒருவேளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவர் மேலே தாக்குதல் நடத்தினதா அல்லது லொக்கப்பில் வந்து ஏதாவது சம்பவங்கள் நடந்ததா என்று சொல்லி நிறைய சந்தேகங்கள் இருக்கு தானே. எனவே இது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பெற்றும் எண்ணிக்கையிலான ஆட்களை ஏமாற்றிய பெண் ஒருவரை இப்பொழுது போலீசார் தேடி வருகின்றார்கள். பொதுமக்களுடைய உதவியை போலீசார் நாடி இருக்கின்றார்கள். அந்த குறித்த பெண்ணினுடைய புகைப்படம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஸ்க்ரீனில். இந்த பெண்ணை தான் இப்பொழுது போலீசார் தேடி வருகின்றார்கள். இவா வந்து ஹோமாகம பகுதியைச் சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. எனவே இவாவை பற்றின தகவல்கள் யாருக்காவது தெரியுமா இருந்தால் நீங்கள் வந்து போலீசாருக்கு தகவல் கொடுக்க முடியும். எப்படி ஏமாற்றிக்கிறான்னு சொன்னால், எவ்வளோ பேரை ஏமாற்றிக்கிறான்னு சொன்னால் கொஞ்சம் நெஞ்ச பேர் இல்லை, 750 பேரை வந்து ஏமாற்றிக்கிறா. அந்த 750 பேருக்கும் சொல்லியிருக்கிறா உங்களுக்கு வந்து வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு, ரொமேனியாவில் வேலைவாய்ப்பு, கை நிறைய சம்பளத்துடன் நல்ல சகல வசதிகளுடனும் வேலைவாய்ப்பு தருவோம் என்று சொல்லி ஏமாற்றி அந்த 750 பேரிடமிருந்தும் மொத்தமாக 920 மில்லியன் ரூபாய் காசை வந்து சுருட்டி ஒருத்தரையும் வெளிநாட்டுக்கு அனுப்பல. அந்த 750 பேரும் இலங்கையிலான் இருக்கணும், ஒருத்தரையும் ரொமேனியாவுக்கு அனுப்பல. ஆனால் அவ்வளோ பேரையும் தொடர்ச்சியாக ஏமாற்றிக்கிறா. இப்போ வந்து ஏமாற்றி போட்டு எங்கேயோ ஓடி எஸ்கேப் ஆகி இங்கே ஒழிச்சிட்டா. இப்போ வந்து போலீசார் தீவிரமாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். போலீசாரும் மற்றது குற்றப்புலனாய்வு பிரிவினரும் இணைந்து இந்த விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். சம்பவம் வந்து எங்கே நடந்துச்சுன்னா ஹோமாகம பகுதியில் தான் நடந்திருக்குது. அதாவது இவா வந்து ஒரு கம்பெனி ஒன்று வச்சு ரன் பண்ணிக்கிறா. அந்த கம்பெனியினுடைய இயக்குனரே இவா தான். அதாவது ரெயின்போ கார்மெண்ட்ஸ் என்ற பேரில் வந்து கார்மெண்ட்ஸ் என்ற உடுப்புகள் எல்லாம் தச்சு விற்கிறது தானே. ஆனால் இவாவை பார்த்தா அப்படி உடுப்பணம் தச்சு விற்ற மாதிரி தெரியலையே, அந்த பேரை வச்சாவும் இன்னும் தெரியல. ரெயின்போ கார்மெண்ட்ஸ் என்ற பேரில் வந்து கம்பெனியை வச்சு 750 பேர்கிட்ட வந்து காசை வாங்கி 920 மில்லியன் ரூபாய் வாங்கி ஏமாற்றி இப்போ கடைசியாக ஓடி ஒழிச்சிட்டா. அவனுடைய பேர் வந்து ஷெர்லி ஜெயவர்தன என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த பெண் சம்பந்தமான தகவல்கள் யாருக்காவது தெரியுமாக இருந்தால் போலீசார் தங்களை தொடர்பு கொண்டு அந்த தகவல்களை தரும்படி கேட்டுள்ளார்கள். மாகாண சபை தேர்தல்கள் இந்த ஆண்டு நடைபெறாது என்று சொல்லியிருக்கிறதா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், டில்வின் சில்வா, ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அவர்கள் யாழ்ப்பாணத்தில் வைத்து இந்த கருத்தை வந்து கூறியிருக்கின்றார். நேற்று வந்து என்பிபியினுடைய ஒரு ஆஃபீஸ் வந்து யாழ்ப்பாணத்தில் திறக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய ஒரு காரியாலயம் வந்து திறக்கப்பட்டது. அதை திறக்கிறதுக்காக டில்வின் சில்வா வந்து எஃப்னா வந்திருந்தவர். இதன்போது தான் ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தி உரையாற்றும் போது இந்த கருத்தை சொல்லியிருக்கார். இந்த ஆண்டு மாகாண சபை தேர்தல் நடக்காது என்று சொல்லி. ஏற்கனவே இன்னும் ஒரு அமைச்சர் சொல்லியிருந்தவர் இந்த ஆண்டு மாகாண சபை தேர்தல் நடக்கும் என்று சொல்லி. ஆனால் டில்வின் சில்வா சொல்லியிருக்கார் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லி. எனவே அமைச்சர் சொன்னதை விடவும் டில்வின் சில்வா அவர்கள் சொன்னதுக்கு வந்து பெருமதி கூட. அவர் சொன்னது வந்து பெரும்பாலும் உண்மையாக இருக்கும். எனவே இந்த வருஷம் மாகாண சபை தேர்தல் நடக்காது. அடுத்ததாக சஜித் பிரேமதாசா தெரிவித்த ஒரு கருத்து. இந்த கருத்தை வந்து சீரியஸாக எடுக்கிறதும் நகைச்சுவையாக எடுக்கிறதும் உங்களை பொறுத்தது. நீங்கள் சொல்லுங்கள், இதை சீரியஸாக எடுக்கிறீங்களா நகைச்சுவையாக எடுக்கிறீங்களான்னு சொல்லி. என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? தான் வந்து ஒரு அதிகாரத்துக்கு வரும்போது அந்த அதிகாரம் என்று சொல்ல வர்றது அவர் ஜனாதிபதியாக வர்றதை தான் சொல்கிறார் மறைமுகமாக. ஏன்னு சொன்னால் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் வந்து போட்டி போடுவார் தான். எப்படியும் அவர் வெல்றார் வெள்ளையில் அது வேறு பிரச்சனை. இருந்தாலும் அவர் சொல்லி வச்சுக்கார் என்று சொன்னால் 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துவேன் என்று சொல்லி வச்சுக்கார். 13வது திருத்த சட்டத்தை வந்து முழுமையாக அமுல்படுத்துவேன் என்று சொல்லி. அதாவது மாகாண சபைகளுக்கு வந்து காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரம் எல்லாத்தையும் கொடுப்பாராம். உதாரணத்துக்கு நாங்கள் வடமாகாண சபை எடுத்தோம்னு சொன்னால் வடமாகாண சபைக்குன்னு சொல்லி தனியாக போலீஸ் இருக்குமாம் அந்த மாகாண முதலமைச்சர் கண்ட்ரோலுக்குள்ள. அதாவது சஜித் பிரேமதாசா சொன்னதன்படி நான் சொல்கிறேன், அவரான சொன்னவர் முழுமையான அமல்படுத்துவேன் என்று சொல்லி. அப்போ காணி போலீஸ் அதிகாரம் எல்லாம் கொடுக்கணும். அப்போ வடமாகாணத்துக்கு தனியாக போலீஸ், கிழக்கு மாகாணத்துக்கு தனியாக போலீஸ், மேல் மாகாணத்துக்கு தனியாக போலீஸ் கொடுப்பாரா சஜித் பிரேமதாசா? இது நடக்கிற கதையா இது? எனவே இந்த செய்தியை வந்து நீங்கள் சீரியஸாக எடுக்கிறீங்களா அல்லது நகைச்சுவையாக எடுக்கிறீங்களான்றதை கீழே கருத்து பட்டியில் எழுதுங்கள். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இந்த கருத்தோவியத்துக்கு வந்து விளக்கமே தேவையில்லை, பார்க்கவே அப்படியே விளங்குது என்ன சம்பவம் என்று சொல்லி. அதாவது இந்த 80 வயதுடைய ஒரு பிக்கு ஒரு ஆள் வந்து அந்த
சிறுமியை வந்து பால்படுத்தினது தானே, அவர் வந்து இப்போ பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்காரு தானே. இதில் பாருங்கள், அந்த காவி உடுப்பில் வந்து ரத்த கரைகள் எல்லாம் கிடக்குது. கண் கட்டி இருக்கிற ஒரு பெண் வந்து அதை க்ளீன் பண்ணுறா, அந்த காவி உடுப்பை வந்து எடுத்துக்கொண்டு போகிறா. அதை வந்து சாதாரண பெண்ணு நாங்கள் கருத வேண்டியதில்லை. சிலவில் அந்த சின்ன பிள்ளையினுடைய தாயாக கூட இருக்கலாம். ஏன் சொல்லுங்க, அவன் தாயும் தானே உடந்த, அவன் சேர்ந்து அந்த செயலில் வந்து ஈடுபட்டது. எனவே வந்து அவள் தான் கண்மூடித்தனமாக அதை வந்து அகற்றா போல நடக்குது. எனவே இதை பார்க்கவே விளங்குது என்ன சமாச்சாரம் எல்லாம் நடந்திருக்கும் என்று சொல்லி. இப்படியெல்லாம் இருக்குது நாட்டில். காவி உடைக்கு வந்த கேடு இதெல்லாம். எனவே ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கார். எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.